என்னை உண்மையாக நேசித்து தங்கள் உடலும் உயிரும் என்னை நோக்கி அர்ப்பணித்தவர்கள் நாயன்மார்கள். அவர்கள் வாழ்ந்த விதமே இறை பக்தியின் உன்னத வடிவம். அவர்களின் பக்தியால் இந்த உலகமே தன்னை பரிசுத்தம் செய்து கொண்டது. அவ்வளவு உயர்ந்தவர்கள் என் நாயன்மார்கள், முழுமையாக என் திருவருள் பெற்றவர்கள், என்னை முழுமையாக நேசித்து தங்கள் வாழ்க்கையை ஒரு சிவயோகமாக மாற்றியவர்கள். அவர்களே நாயன்மார்கள். அவர்கள் வாணியா அன்னை அடைய வேண்டி என்னோடு ஒன்றாக கலந்தவர்கள். இறைவனை உண்மையாக நேசிக்கும் மனம் இருந்தால் போதும். அது என் அருளை பெறும் முதல் படியாக இருக்கும். இதை உலகுக்கு எடுத்துக்காட்டியவனும் எடுத்துரைத்தவனும் என் நாயன்மார்கள். எதற்கும் தளராத மனமன் நாயன்மார்கள் எத்தனையோ சோதனைகளை சந்தித்தனர். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் சிவபக்தியில் தளரவில்லை. திருநாவுக்கரசர் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறைவனின் திருப்பாதத்தில் மட்டுமே நம்பிக்கை வைத்தார். அவர்களின் பக்தி, அவர்களின் பாடல்கள், அவர்களின் அர்ப்பணிப்பு இவை என்னை வெகு விரைவாக கருணை செய்ய வைத்தன. நாயன்மார்கள் காட்டிய வழி எளிமையானது. அவர்கள் இறை நம்பிக்கையில் வாழ்ந்தவர்கள். சிலர் வீடுகளில் இருந்தே இறை வழிபாடு செய்தனர். சிலர் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கடந்து இறை வழியில் திளைத்தனர். சிலர் தங்கள் உடல், உயிர், செல்வம் அனைத்தையும் ஈசனுக்காக அர்ப்பணித்தனர். என்னை அடைய செல்வமோ துறவரமோ செல்ல வேண்டிய அவசியமில்லை. பக்தியால், கருணையால், அன்பால் என்னை அடையலாம். இதை நாயன்மார்கள் நன்கு உணர்த்தினார்கள். மீபரணி தேவி என்னை வழிபட தன் தலைமுடியை தானாக அர்ப்பணித்தவள். கண்ணப்ப நாயனார் என் கண் காய்ந்த போது தன் கண்களையே எனக்கு அர்ப்பணித்தான். திருநீல கண்ட யாழ்ப்பாணர் தனது இசையில் சிவபக்தியை வெளிப்படுத்திய இசைஞானி. திருமூலர் இறைஞானத்தை திருமந்திரமாக வடிவமைத்த யோகி. இவர்கள் பெயர் என் திருமாலையில் புனிதமான மலர்களாயிருக்கும். சிவபக்தர்களை நேசிப்பது இறைவனை நேசிப்பதற்கு சமம். என்னை வழிபடும் போது என் பக்தர்களையும் மதிக்க வேண்டும். சிவபக்தர்களை நேசிப்பது சிவனையே நேசிப்பது. இவர்கள் பாடல்கள் எப்போதும் ஒலிக்கட்டும். இவர்கள் புகழ் நிலைத்திருக்கட்டும். அவர்களின் பாடல்களை பாடும் ஒவ்வொருவரும் என் அருளை பெறுவர். அவர்களைப் போல் நடப்பவர்களும் என் அருகில்தான் இருப்பர். அவர்களின் புகழை இகழ்வோர் என்னை இகழ்வோரே ஆகிவிடுவர். நாயன்மார்கள் காட்டிய வழியில் நீங்கள் சென்றால் உங்களுக்கும் என் அருள் கிடைக்கும். உங்களுக்கும் இறைநேசத்தின் உண்மை தரிசனமாகும். சிவபக்தர்களை நேசி நாயன்மார்கள் வாழ்ந்ததை உணர்ந்தால் உங்கள் வாழ்வும் சிவமயமாகிவிடும். ஓம் நம சிவாயம்.